ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா ரோட்டு கடை காளான் தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அது பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டன் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கறி மசால் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மைதா மாவு 1/2 கப்புக்கு கம்மியாக போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிறலாம். சின்ன சின்னதாக போட்டு எடுங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே விட்டால் கருகிரும், டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிடும். மீதி முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில். இந்த பொரித்து எடுத்ததை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி, நம்மளே இதவே சும்மாவே எடுத்துன்னுட்டோம்னா அப்போ காளான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படியும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருந்துச்சு. டீ காஃபிக்கு இதை மாதிரி இப்படியே பொரித்து மட்டும் எடுத்து சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும். மொறு மொறுன்னு பொரிக்கும் போது எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்கான்னு. இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. மீதி இருக்க முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிச்சு விட்டுக்கரலாம். ஆல்ரெடி குட்டி குட்டியாக தான் போட்டு எடுத்திருக்கேன், இருந்தாலும் அதிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக பிச்சாலே வந்துடும், சாஃப்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கிறலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் 1/2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கரலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மட்டன் பொடி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கறி மசால் பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசால் பொடி போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாயிடும், அப்போ திங்க முடியாது, சின்ன பிள்ளைங்களாம் திங்காதுங்க. 1 ஸ்பூனு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் 1/2 ஸ்பூன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்தோடனேவும் நம்ம பொரித்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுக்கரலாம்.
சிம்மில் வச்சுருங்க. இது நல்லா ஊறி அப்படி மிக்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு பக்குவமாக கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா அந்த இது கரண்டிலேயே நல்லா மசிச்சு விடுங்க. ஏன்னா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா சிம்மில் வச்சுருக்கனால நல்லாவே ஊறி சாஃப்டாக இருக்கும். இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், காளான் ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரோட்டு கடையிலலாம் வாங்காதீங்க. அவங்க என்னென்ன கலக்குறாங்க, பழைய எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலையேவும் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.